ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்காவுக்கு இது மாதிரி சொன்னிச்சு. அவங்க இப்போ அட்வான்ஸ் பணம் 5000 கொடுத்துட்டாங்க. உனக்கே தெரியும், என்னோட எல்லா நகையுமே மாமா வாங்கி தொழிலுக்காக தான் அடகு வச்சுருக்காரு அப்படிங்கிறது உனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிறதுனால வெளியில் கடன் கேட்ட இடத்துலையும் கொடுக்கல. அவர் இன்னும் ஒரு வாரத்தில் எங்களுக்கு இந்த அட்வான்ஸை கொடுங்க, இல்லாட்டினா வேறு ஒருத்தவங்க காய்கறி கடை வைக்கிறதுக்காக கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நான் 35,000 கிட்ட வேணும்டி, அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படின்னு சொன்னோன்னே, மாமாவும் நிறைய பேர்கிட்ட கேட்குறாரு. அவரும் ஃபைனான்ஸ் எல்லாம் எடுத்திருக்கனால இப்போதைக்கு முடியாத, ஒரு வாரத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ண முடியல. இல்லை இப்போ வேறு யாராச்சும் காய்கறி கடை வந்துச்சுன்னா நம்ம கடையில் வியாபாரமே இருக்காது, அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, அதுக்காக தான் நீ இவ்வளோ சோகமாக இருக்கே, இது அம்மாக்கிட்டே நீ சொல்லியிருக்கலாமே, ஏன் இதை நீ யோசிச்சக்கா அப்படின்னோடனே, உனக்கே தெரியும் போன வருஷம்தான் என் பொண்ணுங்க இப்போ எல்லாம் விசேஷம்லாம் வச்சுருந்ததுக்கு எல்லாமே கோயிலில் வச்சுருந்ததுக்கு அம்மா நகையெல்லாம் செஞ்சிச்சு. இப்போ அதோட கடனே அம்மா ஃபைனான்ஸ் வாங்கி தான் அடைச்சிக்கிட்டு இருக்கு நகை செஞ்சதுக்கு. அப்படி இருக்கிறப்போ திரும்ப திரும்ப நான் அம்மாக்கிட்ட கேட்க முடியுமா? உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் நம்ம கேட்கலாம் பண்ணலாம். ஆனால் உனக்கும் நீயும் கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு நகை சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அம்மா எவ்வளோ இது பண்ணுது, உன்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு. அப்படி இருக்கிறப்ப நீயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட 5-6 வருஷமா. அப்படி இருக்கிறப்போ எப்படி நான் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் உதவின்னு கேட்டுட்டு இருந்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கே மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் என்னால் இது பண்ண முடியல அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் யோசிக்காத, நான் என்னோடய ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட கேட்குறேன், ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். சரி நீ கேட்டு பாரு, நான் எப்படியும் ஒரு மாதத்தில் கொடுத்துட்றேன், ஃபைனான்ஸ் இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும், நான் வாங்கி அமௌண்ட்டை கொடுத்துட்றேன், நீ கேட்டு பாரு எனக்காக அப்படின்னோடனே, அப்புறம் அவங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க இப்போதைக்கு நான் 35,000லாம் இல்லை, ஒரு 20,000 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி கொடுங்க, நான் ஒரு 10 நாளில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கி அக்காவுக்கு கொடுத்தேன். இதில் 20,000 இருக்குக்கா, என்னோட தோடு இருக்குல்ல, அதை உனக்கு தரேன், நீ அடகு வச்சுக்கோ, திருப்பி கொடு, எனக்கு கல்யாண டயத்தில் திருப்பி கொடு, இல்லைன்னா மாமா காசு வந்ததுக்கப்புறம் ஃபைனான்ஸ் வாங்கணும்னா திருப்பி கொடு அப்படின்னோடனே, அம்மா கிட்டே இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்காக நீ ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்கிற, இதுக்காக ரொம்ப சோகமாக இருக்கிற, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்ப, இந்த விஷயந்தான்னு சொல்லியிருந்தா நானே நிறைய ஏதாச்சும் முயற்சி பண்ணியிருப்பேன், நீ ஊர்லன்னு சொல்லியிருந்தா கூட ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னோடனே, எனக்கும் சும்மா அவங்கள கஷ்டப்படுத்துறது பிடிக்கல. அதனால தான் நான் இது பண்ண இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவருக்கும் எனக்கும் ஏதாச்சும் பிரச்சனையாகவே இருந்துச்சு இந்த பணத்தினால. அதனால தான் சரி பிள்ளைங்கள அழைச்சிட்டு நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி விடுக்கா, அதெல்லாம் சரியாயிடும், நீ நாளைக்கு மாமாவுக்கு பேங்க்கில் இந்த பணத்தை போட்டு விட்ரு, அவர் அட்வான்ஸ் கொடுக்குறபடி கொடுக்கட்டும், கடை கடை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திறக்கிற அன்னைக்கு நீ இங்கேருந்து போகலாம், அம்மா எல்லோரும் போகலாக்கா அப்படின்னோடனே, சரி சரி அதுவும் உண்மை தான், நான் மாமாக்கிட்ட நாளைக்கு நீ பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா நான் பேங்க்கில் அவர் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன், போட்டு விட்டுட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க என்னன்ட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு விட்டாச்சு மறுநாள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் அப்புறம் மாமா என்கிட்ட பேசினா, ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் அந்த உதவி மறக்க மாட்டேன், உனக்கு ஒரு மாதத்தில் பணத்தை ரெடி பண்ணி நான் உடனே தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என் தங்கச்சிகிட்ட கூட கேட்டு பார்த்தா அவள் கூட கொடுக்கல, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரொம்ப ஒரு கவலையாக பேசினார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் அக்காவும் நல்லாயிருக்கும், நீங்கள் அக்காவை மட்டும் பேசாமல் அதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமாம்மா அப்படின்னோடனே, சரி சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு எப்போ ஆரம்பிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீ அக்கா அம்மா எல்லோரும் அத்தை எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி மாமா, நான் கடை திறக்கிறப்ப சொல்லுங்கள், நான் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு நாளே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அக்கா கொஞ்சம் நார்மலாக எப்போதும் போல் பேச ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அது என்ன பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லாதனால தான் எங்களால் எந்த முடிவுமே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்கா
கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் அம்மா வந்தோடனே எல்லா விஷயத்தையும் நான் அம்மாக்கிட்ட பேசி புரிய வச்சேன். அம்மா முதல்ல சொன்னாங்க, "எதுக்கு நீ இப்போ வாங்கி கொடுக்குற?" அப்படின்னு தான் சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கிற விஷயத்தையெல்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி பார்த்துக்கோ, சரி சமாளிப்போம்மா, வேறு என்ன பண்ணுறது, அவளும் கஷ்டப்படுறா தான், என்ன பண்ணுறது, நம்மளும் ரொம்ப நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அவர் நல்லவர், அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சொன்னாங்க.